சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தாயை பிரிந்து மாயமான சிறுவன் ஒருவன் நாள் முழுக்க அங்கேயே பசியோடு சுற்றி வந்துள்ளான். கேட்பார் யாருமின்றி பஞ்சம் பெற்ற பிள்ளையாய் சுற்றிய அவனை காவலர் எவரும் கண்டுகொள்ளாத நிலையில் இரக்கப்பட்டு பால் வாங்கி கொடுத்து பாசம் காட்டிய 5 பெண்கள் கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். பசியாற்றிய இரவல் அன்னைகள் செய்த குற்றம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பிறக்க ஒரு இடம், பிழைக்க வேறு இடம் என்பதற்கு இன்றைய இலக்கணமாக வாழ்ந்து வரும் ஆயிரக்கணக்கான ஓரோடி தொழிலாளர்களில் ஒருவராக கடந்த 12ஆம் தேதி அஸ்ஸாமில் இருந்து எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சென்னை எழும்பூருக்கு குழந்தைகளுடன் வந்திறங்கினார் சஷிதா பேகம். துபாய் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற இடத்தில் கணவர் விபத்தில் இறந்துவிட தனது 3 வயது ஆண் குழந்தையை இடுப்பிலும் கணவரின் முதல் மனைவி மகனான 6 வயது சிறுவனை கையிலும் பிடித்துக் கொண்டு வேலை தேடி அம்பத்தூருக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். அதே ரயிலில் அவருடன் வந்திறங்கிய 2 இளைஞர்கள் தாங்கள் பெங்களூரு செல்வதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்கிறோம், எங்களுடன் வாருங்கள், வழிகாட்டுகிறோம் என்று அழைத்துள்ளனர். அதனை நம்பி தனது 2 குழந்தைகளுடன் மின்சார ரயிலில் ஏறி சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார். 3 வயது குழந்தை சஷிதா பேகத்திடம் இருந்த நிலையில் 6 வயது சிறுவனை அந்த இளைஞர்கள் கையில் பிடித்தபடி நின்றனர். கோட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி சென்ட்ரலுக்கு நடந்து சென்றனர். அங்கு நுழைந்த போது கூட்டமாக இருந்ததால் திரும்பி பார்த்தபோது தனது 6 வயது மகனையும் காணவில்லை, அவனை கையில் பிடித்தபடி நடந்து வந்த 2 இளைஞர்களையும் காணவில்லை. பதறிப்போன சஷிதா தனக்கு தெரிந்த வகையில் ரயில் நிலையத்தின் பல்வேறு இடங்களில் தேடியும் அந்த சிறுவன் கிடைக்கவில்லை. அந்த இளைஞர்கள் தனது மகனை கடத்தியிருக்கலாம் என்று கருதி ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தார் சஷிதா. போலீசார் அவரது செல்போன் நம்பரை மட்டும் வாங்கி வைத்துக் கொண்டு நாங்கள் தேடுகிறோம், கிடைத்தால் இந்த செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொள்கிறோம், நீங்களும் தேடுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தனர். ஒருவேளை எழும்பூர் ரயில் நிலையத்திலேயே தனது மகன் தவறி இருப்பானோ என்று எண்ணிய சஷிதா சென்ட்ரலில் இருந்து மீண்டும் எழும்பூர் வந்து 2 நாட்களாக தேடி பார்த்தும் அந்த சிறுவன் கிடைக்கவில்லை. அவரை வேலைக்காக அஸ்ஸாமில் இருந்து சென்னைக்கு அழைத்த அம்பத்தூர் ஜெப்டோ நிறுவன பணியாளர் ஏஜென்ட்டையும் தொடர்பு கொள்ள இயலாததால் செய்வதறியாமல் தவித்து நின்றார் சஷிதா. ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் பரிதவிப்புடன் கடந்த 14ஆம் தேதி காலை காவல் ஆணையர் அலுவலக வாசலில் தயங்கி நின்றவரின் கண்ணீரை துடைத்து சிறுவன் மாயமான செய்தியை பகிரங்கப்படுத்தின ஊடகங்கள். சிறுவனின் தாய் தவித்து நிற்பது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியால் விழித்துக் கொண்டது ரயில்வே காவல்துறை. பரிதவித்து நின்ற தாய்க்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை விட தங்கள் உயரதிகாரிகள் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ற பயமே அவர்கள் இந்த சிறுவனை கண்டுபிடிக்க எடுத்த அதிதீவிர முயற்சிக்கான காரணம். கேட்பார் இல்லை என்றால் இங்கே எந்த வேலையும் உருப்படியாக நடக்காது என்பதும் உண்மைதான் போல. சென்னை ரயில்வே காவல்துறையினரோ தங்களிடம் எந்த ஒரு எழுத்துப்பூர்வ புகாரும் வரவில்லை என்று தெரிவித்தாலும் தவித்து நின்ற தாயின் வாட்டத்தை போக்க உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் சிறுவன் காணாமல் போனானா அல்லது கடத்தப்பட்டானா என்பதை அறிய விரிவான விசாரணையை முன்னெடுத்தனர். 12ஆம் தேதி எழும்பூர் ரயில் நிலையம் தொடங்கி சென்ட்ரல் வரை சிறுவனை அழைத்துச் சென்ற அந்த 2 இளைஞர்கள் யார் என்பதை அறிய அவர்கள் சென்ற வழியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். சம்பவத்தன்று சஷிதா பேகம் கை குழந்தையுடன் முன்னால் நடந்து செல்ல சிறுவனின் கையை பிடித்து நடந்து வந்த 2 இளைஞர்களும் சென்ட்ரலுக்குள் நுழைந்தது உறுதியானது. கூட்டத்துக்குள் நுழைந்த சஷிதா பேகத்தை அந்த 2 இளைஞர்களும் தவறவிட்டனர். இதற்கிடையே அவர்கள் பெங்களூரு செல்ல இருந்த ரயில் பிளாட்பார்மில் இருந்து புறப்படத் தொடங்கியதால் ரயிலை பிடிக்கும் அவசரத்தில் அந்த சிறுவனை அப்படியே விட்டுவிட்டு
2 இளைஞர்களும் ரயிலில் ஏறிச் சென்றது தெரிய வந்தது. அப்படி என்றால் சிறுவனை யாரும் கடத்தவில்லை, சிறுவன் கூட்டத்தில் மாயமாகி உள்ளான் என்ற முடிவுக்கு வந்த போலீசார் அடுத்தடுத்த காட்சிகளை ஆய்வு செய்த போது மாயமான சிறுவன் அன்று முழுவதும் தனது தாயை தேடி பசியோடு சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள்ளேயே அலைந்து திரிந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த சிறுவன் எங்கெங்கு செல்கிறான் என்பதை பார்த்தபோது நள்ளிரவில் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்த யாசகம் எடுக்கும் பெண்கள் சிலர் அந்த சிறுவனுக்கு பால் வாங்கி கொடுத்து பசியாற்றியது தெரிய வந்தது. பின்னர் மீண்டும் தனது தாயை தேடி சுற்றி அலைந்த அந்த சிறுவனை 13ஆம் தேதி அதிகாலை வேளையில் அந்த யாசகம் எடுக்கும் பெண்கள் புறநகர் ரயிலில் ஏற்றி அழைத்துச் சென்றது தெரிய வந்தது. சிறுவர்களை கடத்தி பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டனர் காவல்துறையினர். ஒரு வழியாக சிறுவன் சென்ட்ரலிலிருந்து எப்படி சென்றான், எங்கு சென்றான், அவனை தூக்கிச் சென்றது யார் என்பதை போலீசாருக்கு ரூட்டு போட்டு கொடுத்தது அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள். போலீசாரும் இரையை தேடும் கழுகாக பறந்தனர். அந்த 5 பேரையும் மடக்கியதும் அவர்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் அங்கே நிகழ்ந்தது வேறு. இருந்தாலும் சட்டம் சொல்வதை தானே அவர்கள் செய்ய முடியும். இந்த வழக்கிலும் அதுதான் நடந்தது. மின்சார ரயிலில் பயணித்த அந்த 5 பெண்களும் வியாசர்பாடி பகுதியில் இறங்குவதை ரயிலில் பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சிகள் காட்டிக் கொடுத்தன. அந்த பெண்களின் உருவப்படத்தை காண்பித்து விசாரித்த போது அவர்கள் அனைவரும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் என்றும் வருடத்திற்கு 10 முறை ரயிலில் சென்னை வந்து பல்வேறு இடங்களில் பிச்சை எடுத்து பணம் சேர்ந்ததும் மீண்டும் தங்கள் ஊருக்கு திரும்பிச் செல்வார்கள் என்பது தெரிய வந்தது. அந்த பெண்களுக்கு அறிமுகமான ஒருவர் அந்த பெண்கள் குண்டூரைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடந்த 16ஆம் தேதி வரை சிறுவனுடன் அங்கு தங்கியிருந்த 5 பெண்களும் ஊரில் உறவினர் இறந்த தகவல் அறிந்து ஹைதராபாத் ரயிலில் ஏறி குண்டூருக்கு சென்று விட்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார். போலீசாரும் இதனை தங்களுக்கான சவாலாக நினைத்து அந்த சிறுவனை மீட்க குண்டூர் விரைந்தனர். அந்த சிறுவன் எங்கு எப்படி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறானோ என்ற எண்ணத்தில் போலீசார் சிறுவனை தேடி அந்த பெண்களின் சொந்த ஊருக்கே சென்றனர். அங்குள்ள கிராம தலைவரிடம் சிறுவன் கடத்தல் குறித்து தெரிவித்து சிறுவனை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டனர். போலீஸ் விசாரணையில் அந்த 5 பெண்களும் தாங்கள் எந்த சிறுவனையும் கடத்தவில்லை என்றும் ஆதரவின்றி பசியால் தவித்த சிறுவனுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் என்றும் தெரிவித்தனர். சிறுவனை எங்கே என்று கேட்டபோது ரயில் நிலையத்தில் பராரியாக திரிந்த சிறுவன் சரஸ்வதி என்ற பெண்ணின் வீட்டில் பதவிசாக தூங்கிக் கொண்டிருந்தான். தனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைதான் இருப்பதாகவும் ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஆசையில் அழைத்து வந்துவிட்டதாகவும் சரஸ்வதி தெரிவித்தார். சிறுவனை மீட்ட போலீசார் ஆதரவற்ற சிறுவர்களை போலீசில் ஒப்படைக்க வேண்டுமே தவிர ஆதரவளிப்பதாக கூறி பெற்ற தாய்க்கு தெரியாமல் அழைத்து வருவது கடத்தல் என்று சுட்டிக்காட்டினர். சிறுவனை கடத்திய குற்றத்திற்காக சிறுவனை பாசமாய் அரவணைத்த அந்த 5 இரவல் அன்னையரையும் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். சரஸ்வதி, சச்சாவதி, வனப்பட்டு அஞ்சம்மா, ரெக்கானர் உமா, ரெக்கானர் வீர அஞ்சம்மா உள்ளிட்ட 5 பெண்களையும் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த 25ஆம் தேதி சஷிதா பேகத்தின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சிறுவனை மீட்ட விவரத்தை தெரிவித்தனர் போலீசார். அவரோ சென்னையில் இருந்து பிழைப்பு தேடி கேரளா சென்று விட்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்து வரவழைத்து தாய் சஷிதா பேகத்திடம் சிறுவனை போலீசார் ஒப்படைத்தனர். ஒரு வழியாக மாநிலம் விட்டு மாநிலம் போய் தாங்கள் கடத்தப்பட்ட சிறுவனை மீட்டு கொண்டு வந்து விட்டோம் என்று ரயில்வே போலீசார் பெருமைப்பட்டு கொண்டாலும் அவனை தவறவிட்டு மீண்டும் பெற்ற மாற்றாந்தாயால் மகிழ்ச்சி கொள்ள இயலவில்லை. காரணம் பசி கொடுமை. 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு
பிழைப்புக்கு வழி தெரியாமல் தவிப்பதாக கண்ணீர் வடித்த அந்த வடமாநில தாய், பறவைக்கும் பறக்க கற்றுக்கொள்ளாத இரு பிஞ்சுகளுக்கும் சில நாட்கள் காப்பகத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அடுத்த வீட்டு குழந்தையை தாயின் அனுமதியின்றி அழைத்துச் சென்றதால் அந்த 5 இரவல் அன்னைகளும் கம்பி எண்ணி வருகின்றனர். பாசத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.